பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். சங்கைக்குரியவர்களே, எங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அனர்த்தங்கள் ஏற்படுவது, வெள்ளம், மழை, புயல் போன்ற விடயங்கள் ஏற்பட்டதுனால அதிகமான நாடுகள் பாதிக்கப்படுவது. அப்படியான பாதிக்கப்பட்ட நாடுகள் ஒரு நாடு தான் எங்களுடைய இலங்கை. இதில் கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல உயிரிழக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் 600 பேருக்கு மேல காணாம போயிட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்றது கூட தெரியும். இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக ஆகிக்கிறாங்க. பணக்காரர்களா வசதியா வாழ்ந்தவர்கள் வீடும் இல்லாம, உடுக்கிறது கூட இல்லாம, சாப்பாடும் கூட இல்லாம ஒவ்வொரு அகதிகளாக அகதி முகாம்கள்ல வாழ்ந்து கொண்டு இப்படியான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்ப இந்த மாதிரி நேரங்களில் இப்படி சம்பந்தமான வீடியோக்கள் அதிகமான முறையில ஒவ்வொரு இதுகளில் பரவக்கூடியதாகி, இதனை பார்க்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, இந்த வீடியோக்களை பார்த்துட்டு அதுக்கு அவர்களுடைய சில கமெண்ட்டுகளை, அவர்களுடைய கருத்துக்களை சேர்க்கிறாங்க. இந்த கமெண்ட்டுகளை பார்த்தோம்னா சிலர்கள் அதனை மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக, மிகவும் ஒரு அவர்கள் மனதால அதுக்கு ஆறுதல் கூறுவது விதயமாக சில விடயங்கள் எழுதிப்பாங்க. இன்னும் சிலர்களுடைய கமெண்ட்களை பார்த்தா அவங்க கூறுவாங்க, இது இவங்களுக்கு இப்படியான பகுதியில் இப்படியான பாவங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அதனால தான் அல்லாஹ் தாலா இவர்களை தண்டித்தான், இந்த பக்கம் தண்டிக்கப்படுவமான இடம் தான், முசீபத்கள் இறங்கணுமான இடங்கள் தான் என்பதான விடயங்களையும் கமெண்ட்களில் போடுவாங்க. இன்னும் சிலர்கள் சொல்லுவாங்க, இல்ல இது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சோதனை, இது அல்லாஹ்வினால் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு சோதனை என்பதாகவும் கமெண்ட்டுகளை போட்டு பலவிதமான கருத்துக்களை, அவங்களோட கருத்துக்களை முன்வைப்பாங்க. இப்ப நாங்க இந்த வீடியோல பார்க்க போற விடயம் என்னென்றால், இப்படி ஏற்படக்கூடிய இந்த அனர்த்தங்கள், அது வெள்ளமாய்க்கட்டும், மழையாய்க்கட்டும், புயலையாய்க்கட்டும், என்ன விடயமாயிருந்தாலும் ஏற்படக்கூடிய விடயம், இதன் மூலமாக ஒரு முஸ்லிமா நாங்கள் எடுக்கக்கூடிய விடயம் என்னது, இதில் நின்றும் நாங்கள் என்ன விடயத்தை எடுத்துக்கொள்ளணும் என்றதை தான் நாங்கள் இந்த வீடியோல பேச போறோம். ஏனென்றால் மழையாய்க்கட்டும், வெயிலாய்க்கட்டும், சூறாவளி ஆய்க்கட்டும், சுனாமி ஆய்க்கட்டும், என்ன விடயமாயிருந்தாலும் இது உலகத்தில் வந்த முதலாவது அனர்த்தமும் இல்லை, அல்லது இதுதான் கடைசி, இதுக்கு பிறகு இப்படி ஒன்று வராது என்றதும் இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் இதுக்கு பின்னாடியும் இப்படி வர்றதுக்குரிய வாய்ப்பு, இதுக்கு முன்னாடி எத்தனையோ வந்துட்டும் போயிடுச்சு. அதில் பல பேர் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க, பல பேர் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படியான நிலைமைகள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க இந்த மாதிரி ஒரு விடயத்தை எந்த முறையில எடுத்துக்கொள்ளணும், இதனை ஒரு முஸ்லிமா, பொதுவாக நாங்க ஒரு முஸ்லிமா எடுத்துக்கொள்வோம், ஒரு முஸ்லிமா இதனை நாங்க எப்படி எடுக்கணும், இது அல்லாஹ்வுடைய தண்டனையா அல்லது சோதனையா, அல்லது வேற என்னாவது ஒரு விடயமா என்றதை நாங்க கொஞ்சம் இதனை ஆராய்ந்து பார்த்தால், அல்லாஹ் தாலா குர்ஆன்ல தண்டித்த விடயங்களையும் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சோதித்த விடயங்களையும் சொல்லி காட்டுறான். சூரா அன்கபூத்தில் அல்லாஹ் தாலா சில கூட்டங்களை பத்தி, எங்களுக்கு முந்தி வாழ்ந்த சில கூட்டங்களை பத்தி அப்படியே கூறிட்டு வந்து அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தாலா கூறுகின்றான், ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி, நாங்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களினுடைய பாவத்தை விட்டு தண்டித்தோம், அவர்களுடைய பாவத்தை வைத்து தண்டித்தோம் என்பதாக கூறிவிட்டு அல்லாஹ் தாலா கூறுகின்றான், ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபா வமின்ஹும் மன் அகதத்ஹு ஸைஹா வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த் வமின்ஹும் மன் அக்ரக்னா. அந்த மக்கள் இன்னும் சிலர்களை நாங்கள் கல்லு மலையை கொண்டு அழித்தோம், இன்னும் சிலர்களை சத்தத்தை கொண்டு அவர்களை அழித்தோம், இன்னும் சிலர்களை பூமிக்குள் சுழிவாங்குவது, பூமிக்குள் அப்படியே இழுப்பதை கொண்டு நாங்கள் அழித்தோம், இன்னும் சிலர்களை மூழ்குவதன் மூலமாக தண்ணீரில் மூழ்கடித்து அழித்தோம் என்று பல விதமான கூட்டங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை, ஆத் சமூத் கூட்டத்தினர், அதே போல காரூனுடைய கூட்டத்தினர், காரூனுடைய கூட்டத்தினரை பற்றி கூறுகின்றான். அதே போன்று ஃபிரௌன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்றவருடைய கூட்டத்தையும் அல்லாஹ் தஆலா கூறித்தான் இந்த சம்பவம், இந்த குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் தஆலா மென்ஷன் பண்றான். அல்லாஹ் தஆலா இப்படி கூறிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமா கானல்லாஹு லியظلمஹும் வலாகின் கானு அன்ஃபுஸஹும் யظلمூன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அநியாயம் செய்வதை விரும்ப மாட்டான், விரும்பல்ல, மாற்றமாக அவர்களே அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு விட்டார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இந்த ஆயத்திலிருந்து விளங்குது, இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டித்திருக்கின்றான், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த விதமான அழிவை கொடுத்து தண்டித்திருக்கின்றான் என்றதை அல்லாஹ் தஆலா திட்ட தெளிவாக கூறுகின்றான். உலமாக்களும் இதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்களும் இதனை ஒரு தண்டனையாகத்தான் கூறுகின்றான். இன்னும் சில இடத்தில் அல்லாஹ் தஆலா சோதனையை பற்றி கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ராவில் 155, 156, 157 போன்ற வசனங்கள் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் ஃபபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நபியே, நாங்கள் உங்களை சோதிப்போம். எதனை கொண்டு சோதிப்போம்? பசி பட்டினி பயங்களை கொண்டு சோதிப்போம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய சொத்து செல்வங்கள் பறிப்போவது,
உங்களினுடைய உயிர் சேதம் ஏற்படுவது, உங்களுடைய அறுவடையில் குறைபாடு போன்ற இப்படியான பஞ்சம் பசிப்பட்டினியை கொண்டு சோதிப்போம் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் நபியார்களை பார்த்து, ஃபபஷிரி ஸாபிரீன். இப்படியான விடயங்களில் இந்த சோதனைகளின் போது யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ நபியே, அவர்களுக்கு நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள். நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள். அவர்கள் சொர்க்கவாதிகள் என்பதாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற விடயத்தை நீங்கள் நன்மாராயமாக கூறுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் சூரா பக்ரா. இந்த ஆயத்தை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு விளங்குது, இது இப்படியான சில சோதனைகள் வாருது. அது பசுபட்டினியாய்க்கட்டும், எங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சேதங்களாய்க்கட்டும், எங்களுக்கு ஏற்படக்கூடிய சில அழிவுகள் போன்றது விளங்கினாலும் இது அல்லாஹ் தஆலா சோதனையின் மூலமாக ஒரு சோதிப்பதற்காக தரக்கூடியதான்றதும் இதன் மூலமாக விளங்குது. இப்ப நாங்க அப்படியே வரும். இப்ப தற்பொழுது ஏற்படக்கூடிய நிலைமைகள் இந்த தித்வா புயலின் மூலமாக, அதே போல வெள்ள அனர்த்தங்கள் மூலமாக, அல்லது சுனாமி ஆயிக்கட்டும், அல்லது மிகப்பெரிய மழை ஆயிக்கட்டும், இப்படியானது மூலமாக இப்ப தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தித்வா புயல் போன்றதின் மூலமாக நாங்க இதனை சோதனையா எடுக்கணுமா அல்லது அல்லாஹ்வுடைய தண்டனையா எடுக்கணுமா? எப்படி எங்க கமெண்ட் செக்ஷன்ல சில மக்கள் இதனை சோதனை என்றது போன்று சொல்றாங்க, சிலவங்க தண்டனை என்று சொல்றாங்க, சிலவங்க அவங்க பாவம் இப்படியான ஒன்றும் தெரியாத குழந்தைகள் என்ன செஞ்சு அவங்களுக்கும் இப்படியான தண்டனை இப்படியான விடயங்கள் நடக்குது. இந்த இந்த இயற்கைக்கு சில மக்கள் ஏசுறாங்க. உண்மையிலேயே நாங்க ஒரு முஸ்லிமா இயற்கையினால் நடக்குதுன்றதில்ல நாங்க நம்பணும். ஒரு முஸ்லிமா நாங்க அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய விடயம், அல்லாஹ் தாலா தான் இயக்கக்கூடியவன், அந்த இயற்கைக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், அதன் மூலமாக ஏற்படுது என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூமினுடைய நம்பிக்கை வைக்கணும். அப்படி இல்லாம இயற்கைத்தான் செய்துன்னு சொல்றது இது ஒரு மூமினுடைய கொள்கைக்கு அவருடைய அகீதாவுக்கு மாற்றம் என்றதை விளங்கணும். சரி, இப்ப ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விடயத்தை நாங்க எப்படி எடுக்கணும் என்று கேட்டால், இது சோதனையா தண்டனையா, சோதித்திருக்கின்றான் அல்லாஹ் தாலா அல்லது தண்டனையா டிபேட் பண்றதோ அது கமெண்ட் அடிக்கிறதோ இல்லை. இது சோதனையா தண்டனையா முடிவு செய்யறது இது அல்லாஹ்வோட கல்ல இருக்கக்கூடிய இது எங்களுக்கு சொல்ல முடியாது. அல்லாஹ் தாலா சோதிக்கிறதுக்காக வேண்டி சில அழிவுகளையும் கொடுப்பான், அல்லாஹ் தாலா தண்டிக்கிறதுக்காக வேண்டியும் கொடுப்பான். ஆனால் இந்த சோதனை தண்டனையிலிருந்து மூணாவது குரூப்பா, அதாவது சோதிக்கப்படாதவர்கள், இந்த தண்டனைக்கு உட்படாதவர்கள் அல்லது இதுல சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் சொத்து செல்வங்கள் போச்சு, உயிர் தப்பிட்டாங்க, இப்படியானவர்கள் இதிலிருந்து எடுக்கணுமான படிப்பினை, இதிலிருந்து எடுக்கணுமான மிக முக்கியமான விடயம் என்றால் அல் இப்ரா, படிப்பினையை தான் எடுக்கணும். படிப்பினையை தான் நாங்க எடுக்கணுமே ஒழிய இது சோதனை என்றதை இருக்கிறதோ இல்லது இது தண்டனைன்றதை நாங்க இன்னைக்கு ரிசர்ச் பண்றது இல்ல. இது ரெண்டு, சோதனையாக தண்டனையாக, அது அல்லாஹ்வோட கையில உள்ளது. அல்லாஹ் தாலா சோதிப்பான் தண்டிப்பான். அல்லாஹ் தாலா அவருடைய அடியானுடன் இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் தாலா அவன் சோதித்தாலும் நல்லவர்களை அல்லாஹ் தாலா கியாமத்தினால பிரித்தெடுத்துருவான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படியான சோதனை இப்படியான சில அனர்த்தங்கள் வருவது அதன் மூலமாக கெட்டவர்களுக்கு பாவிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த அழிவில் நல்லவர்கள் மாட்டிக்கொள்கின்றார்கள். அப்ப கியாமத்து நாள் அவன் நிலைமை என்ன ஆகும் என்ற நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, கியாமத்து நாள் அல்லாஹ் தஆலா கூறுவான், வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், ஏ முஜ்ரிமீன்களே, பாவிகளே, பாவம் செய்தவர்களே, அல்லாஹ்வினால் நாசத்தை உண்டாக்கி கொண்டவர்களே, நீங்கள் கியாமத்து நாளில் நல்லவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள். இந்த நாளில் நல்லவர்களை விட்டு நீங்க பிரிந்து செல்லுங்கள் என்பதாக கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா செப்பரேட் பண்ணிடுவான், நல்லவர்களை வேறையாகவும் கெட்டவர்களை வேறையாகவும் என்ற விடயத்தை நபியாவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கூறி காட்டினாங்க. எனவே சங்கைக்குரியவர்களே, இப்ப வந்திக்கக்கூடிய இந்த அனர்த்தம் இது நல்லதா கெட்டதா, அல்லாஹ்வுடைய சோதனையா அல்ல தண்டனைன்றதை நாங்க பார்க்கறது இல்லை. மாற்றமாக இதில் நீங்க நாங்க எடுக்கணுமான விடயம் படிப்பினை. ஏன் அல்லாஹ் தாலா இந்த உலகத்துக்கு இப்படியான விடயங்கள் ஏற்படுத்துகின்றான்? அல்லாஹ் தாலா அந்த தண்டித்த போது சொல்ற அந்த சூரத்துல் அன்கபூத்ல அல்லாஹ் தாலா என்ன சொன்னான், வமா கான அல்லாஹ் லியظلمهم, அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனா இல்ல, வலக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون, மாற்றமாக அவர்கள் தான் அவர்களுக்கு அநியாயத்தை செய்துகிறார்கள். பிமா கஸபத் ஐதின்னாஸ், இன்றைக்கு வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின்னாஸ், இன்றைக்கு கடல்லே ஆயிக்கட்டும் தரையிலே ஆயிக்கட்டும் வரக்கூடிய அனர்த்தங்கள், வரக்கூடிய இந்த விதமான அழிவுகள் அல்லது சோதனைகள் இருக்குதே, இது பிமா கஸபத் ஐதின்னாஸ், மக்கள் அவர்களால் கையினால் ஏற்படுத்தப்பட்டது. பாவங்களை கொண்டு, அல்லாவுக்கு மாற்றம் செய்களை கொண்டு, அல்லாவுக்கு இணை வைப்பதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதுதான். எனவே அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டதுதான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். எனவே இப்ப வந்திக்கூடிய விஷயத்தை வச்சு நாங்க படிப்பினை தான் பெறணும். அல்லாஹ் தாலா சூரத்துல் நாஸியாத்ல ஃபிரௌனுடைய விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். ஆனா ரப்புக்கும் லஅலா, நாம் தான் மிக உயர்ந்த ரப்பு, உங்களுடைய இரட்சகன் என்ற பல விஷயமான பெருமைக்குரிய விஷயங்களை அப்படியே அல்லாஹ் தாலா அவன் செஞ்ச விஷயங்களை கூட்டு வந்து அல்லாஹ் தாலா சொன்ன ஃபஅஹதஹுமுல்லாஹு நகாலல் ஆখিরাত வல் ஊலா, அல்லாஹ் தாலா அவனை பிடித்தான், அவனுக்கு அதாபு கொடுத்தான், பனிஷ் பண்ணினான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு அல்லாஹ் மக்களை பார்த்து அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னது, இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தல் லிமன் யக்ஷா,
இப்படியான தண்டனைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சே, இதில் நின்றும் நீங்கள் படிப்பினை பெறுங்கள். யாருக்கு இந்த படிப்பினைக்கு? லிமை யக்ஷா, யார் அல்லாவை அச்சம் கொள்கின்றார்களோ, அல்லாவை பயப்படுகின்றார்களோ, இவர்களுக்கு இவ்விதமான சம்பவங்களில் படிப்பினை இருக்குது என்று தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதனை நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, இதனை நீங்க தண்டனையா சோதனையான்னு பார்த்துங்கன்றது அல்லாஹ் தஆலா சொல்லல. மாற்றமாக அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னது, இதுல யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்கள் படிப்பினைக்குதுன்னு தான் சொல்றான். எனவே இப்ப நடந்துக்கக்கூடிய இந்த தித்வா புயல் ஆயிக்கட்டும், வெள்ள அனர்த்தங்கள் ஆயிக்கட்டும், அதிகமான மழை பெய்யுறது ஆயிக்கட்டும், அல்லது மண் சரிவுகள் போன்றது ஏற்படுறது ஆயிக்கட்டும், இது அனைத்தின் மூலமாக நாங்க பெறணும் படிப்பினை. அப்படி இல்லாம டிபேட் பண்றதுல இது தண்டனையா சோதனை டிபேட் பண்றதோ, அல்லது இவர்கள் இப்படி செஞ்ச பாவத்தினால்தான் இந்த விதமான அழிவுகள் ஏற்பட்டுச்சு சொல்றதோ இல்லை நாங்க முக்கியம். ஏன்னா இது உலகத்தில் நடக்க போற கடைசி என்றும் இல்லை, அல்லது முதலாவது இது விடயம் என்றது அனர்த்தம் என்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்தீங்க, இன்ஷால்லா இதுக்கு போறவும் நடக்க வாய்ப்பு. இன்றைக்கு தப்பின நாங்க நாளைக்கு அதுல மாட்டிக்கொள்ளலாம். நாங்க பாக்குறோம், சில காலத்துக்கு முன்னாடி குஜராத்ல மிகப்பெரிய ஃபிளைட் கிராஷிங் ஒன்று ஏற்படுவது. அந்த அந்த ஃபிளைட் கிராஷிங்க்கு போறோம், எத்தனையோ பேர் நினைச்சிருப்பாங்க, பாருங்களேன் இப்படி இப்படி பாவமா 200 பேர் கிட்டத்தட்ட செத்து போயிட்டாங்களே, அதுல முஸ்லிம் அல்லாதவர் எல்லாம் சின்ன குழந்தைகள் கூட இருந்தாங்களே கவலைப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த கவலைப்பட்டவர்கள் அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும், கிட்டத்துல மக்கா மதீனா ரோட்டுக்கு இடையில உம்ராக்கு வந்த கிட்டத்தட்ட 50 பேருக்கு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அந்த மக்களும் ஈந்திப்பாங்க அவங்கள பாவம் பார்த்த, ஆனா அவங்க இன்றைக்கு அதுல மாட்டிக்கொண்டாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து எங்க மக்கள் முழு உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எல்லாம் பாருங்கள் இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு அவங்கள பாவம் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க இன்றைக்கு இந்த தித்வா புயலின் மூலமாக வெள்ள அனர்த்தம் மூலம் அவங்க மாட்டிக்கொண்டாங்க. இதே போல இன்றைக்கு நாங்க அவங்கள பார்த்து பாவம் பார்த்து கொண்டிருக்கோம். நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்கும், என்ன பிரச்சனை நாங்க மாட்டிக்கொள்வோம், எவ்விதமான சோதனைகள் அல்லது அழிவுகளை நாங்க மாட்டிக்கொள்வோம் என்றது எங்களுக்கு தெரியாது. அதனால இது இந்தியோட முடிகிற விஷயம் இல்லை, இதுக்கு பின்னாடி இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. எனவே நாங்க இதுல இருந்து பெருமான விடயம் படிப்பினை என்னது, அல்லாவுக்கு மாற்றம் செய்யறதின் காரணமாகத்தான். சயின்ஸை நாங்க மறக்கிறது இல்லை. இந்த பிரச்சனையினால தான் இன்றைக்கு இப்படியான வெள்ளங்கள் நடக்குது, மண் சரிவுகள் நடக்குது, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது என்ற விஷயத்தை அவங்க சொல்றாங்க. அதை நாங்க மறக்கிறது இல்லை. ஆனால் அது சயின்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஆன்மீகம் ரீதியாக, ஒரு மார்க்கம் ரீதியாக நாங்க பார்க்கணும். இதுக்கெல்லாம் இஸ்லாம் எங்கட மார்க்கத்துல என்ன சொல்லிது, இஸ்லாத்தை பொறுத்தவரை எச்சி துப்புறத்துல இருந்து ஆட்சி செய்யற வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. இப்படியான விடயங்கள் நடக்கூடிய இடத்துல குர்ஆன்ல என்ன சொல்லிக்கிறாங்க, நபி அவங்க என்ன வழிகாட்டி தந்திக்கிறாங்க, இப்படியான நடந்த போறோம் நபி அவங்க என்ன வழிகாட்டி தந்திக்கிறாங்கன்றதை பார்த்து நாங்க எங்கட பாவங்களை விளங்கி, நாங்க செய்யக்கூடிய பாவங்களை விட்டு தூரமாகி, நாங்க இதில் படிப்பினை பெற்ற கூட்டங்களாக ஆகி, இப்படியான பிரச்சனைகள் நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டிக்கூடிய வழியை நாங்க எப்படி சயின்ஸ் ரீதியாக இப்ப நாங்க இனிமேல் அந்த இடத்துல வீடுகள் கட்டக்கூடாது, அதனாலதான் மண் சரிவு வருதுன்னு அதை ஒதுக்குறோமோ, அந்த இடங்கள் எல்லாம் வேற இடத்துல நாங்க வீடுகளை கட்டுவோம், இந்த இடத்துல தண்ணி வருவதனால இந்த இடத்துல எல்லாம் வேற இடத்த எங்கட ஷிஃப்ட் பண்ணிக்கொள்ளும் நினைக்கிறதோட சேர்த்து எங்களுடைய பாவங்கள் நாங்க அல்லாஹ் செய்யக்கூடிய மாறை விட்டும் தூரமாகக்கூடியவர்களாகவும், இதுதான் இதுல இருந்து பெருமான மிக முக்கியமான விடயமே ஒழிய இதை நாங்க ரிசர்ச் பண்ணி இப்படியான அனர்த்தங்கள் இது அல்லாஹ்வுடைய தண்டனையா சோதனையான ரிசர்ச் பண்றதுல மாற்றமாக மிக முக்கியமான விஷயமா இதுல இருந்து படிப்பினை பெற்ற கூட்டம் என்று அல்லாஹ் தஆலா என்னைய பாதுகாத்துட்டேன். இதுக்கு புறம் வரக்கூடியதுல என்னைய அல்லாஹ் தஆலா இதுல சிக்க வைக்கிறதுக்குரிய வாய்ப்பு. அதனால அப்படி வரக்கூடிய நேரத்துல நான் ஒரு பரிசுத்தமானவன் அல்லாஹ்வை போய் தடையலாம், இந்த நேரத்துல மவுத் வரும்னு தெரியா. அப்ப அதுக்கு தகுதியானவன் நான் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமா மூமினா ஆகிறதுக்குரிய அந்த படிப்பினை எடுக்கக்கூடிய மக்களா இந்த அனர்த்தங்களில் நாங்கள் படிப்பினை பெற்ற மக்கள் ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் விஷயம் எல்லாம் வல்ல அல்லாஹ் இவ்விதமான அனர்த்தங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹ் தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் சாலிமாகவும் ஈடேற்றமாகவும் அல்லாஹ் வைத்து சந்திக்கக்கூடிய நேரத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டமாகவும், அதே போன்று யாரெல்லாம் இந்த அனர்த்தங்கள் மாட்டிக்கொண்டார்களோ முஸ்லிம்களாக இருக்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பானாக, அவருடைய குடும்ப உறவினர்களுக்கு பொறுமையையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.